சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இதை குழந்தைங்களுக்கு பாக்ஸ்லையும் வச்சு கொடுக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க இந்த டிஃபன் பாக்ஸ்லையும் எடுத்துன்னு போகலாம். இதுக்கு நான் இங்கே கத்திரிக்காயை கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கின்னு இருக்கேன். வெங்காயமும் நறுக்கின்னு இருக்கேன். டொமேட்டோவை நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். டொமேட்டோ பச்சை மிளகா போடுறதா இருந்தால் போடலாம். நான் பச்சை மிளகா போடல, இதுபோல் காரப்பொடி போட்டுவிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னாக்க ஒரு இருப்பச்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வச்சுக்கணும். கடுகு, சீரகம் கலந்த சாதம்னாலே கொஞ்சம் ஜீரா, வெங்காயம் இதெல்லாம் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். அது நாய் கழிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை லேசாக வதக்கினுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் அலம்பி போட்டணும். உப்பு, மஞ்சப்பொடி இதில் போட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். கொஞ்சம் வதங்கின பிற்பாடு இதில் நம்ம நறுக்கி வச்ச டொமேட்டோவை சேர்க்கணும். முதல்லையே சேர்க்கக்கூடாது, நறுக்க டொமேட்டோவை சேர்த்துடணும். இப்போ அதுவும் வதங்கின பிற்பாடு டொமேட்டோவும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக காரப்பொடி, அப்புறம் அன்றைக்கி நான் இந்த கரிமா பொடின்னு பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் எல்லாமே மிக்சர் ஆஃப் ஆல் இது அரோமாஸ் அதில் வரும். பருப்பெல்லாம் இருக்குது, தேங்காய் இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். அதனால் கரிமா பொடி இருக்கிறச்சே அதை மிஸ் பண்ண வேண்டாமேன்னுட்டு அதில் தாராளமாக 2 ஸ்பூன் போட்டுன்னு விட்டேன். அதனால அது இன்னும் ரொம்ப வாசனையாக இருந்தது இந்த கத்திரிக்காய் சாதம். அதனால் இதெல்லாத்தையும் போட்டு வதக்கினுட்டு வடித்த சாதத்தையும் போட்டு சாதத்துக்கு தகுந்த உப்பை நம்ம மேலேருந்து கொஞ்சம் போட்டுருக்கோம். அந்த உப்பையும் போட்டு நல்லா கிளறிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். ஸோ தட் இதோட இந்த எல்லாம் அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இந்த சாதத்தோடு போய் சேரணும். உடனே அவசர அவசரமாக எடுத்து இது பண்ணிடக்கூடாது. கொஞ்ச நாள் ஒரு 10 நிமிஷமான விடணும். விட்டால் அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியான கத்திரிக்காய் சாதம் நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய அரைச்சி விடணும், மசாலா வேணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது. மேலேருந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் பொடியாக நறுக்கி தூவிட்டு மூடி வச்சுட்டோம்னாக்க கத்திரிக்காய் சாதம் ரெடி. ஆஃபீஸ் இதுக்கு எடுக்கலாம், ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம்.